11 சண்டே கிளாஸ் ஃபெஸ்ட். சரியா? ஃபெஸ்ட்னா என்னது? ஃபெஸ்டிவல் இல்லையா? இன்னைக்கு நம்ம என்ன சாப்டர் நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க? யோனா. சரி, ஒரு சின்ன ப்ரேயரோட ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ரேயர். எங்களை அதிகமாக நேசிக்கிறான அன்பின் பிதாவே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஏசப்பா, இந்த சிறு கூடுகையை நீங்கள் எங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்த கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உமது கிருபையின் கரம் இந்த பிள்ளைகள் மேலே எப்பொழுதும் தங்கி தாபரிக்க வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா, பிள்ளைகள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்காங்க, அது நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஏசப்பா, அவங்க நல்லபடியாக ப்ரெசென்ட் பண்ண ஆண்டவரே, ஒரு நல்ல காம்படிட்டிவ் ஸ்பிரிட் அவங்களுக்கு நீங்கள் கொடுங்க. ஏசப்பா, அவங்க ஆண்டவரே அப்பா இன்னும் அதிகமாக வேதத்தில் ஊன்றி வளர்க்க நடுவரே நீங்கள் கிருபை செய்தரலுங்க. நீங்கள் எல்லாவற்றையும் எங்களை சிறு முயற்சி நீங்கள் ஆசீர்வதித்து தாங்க. மீட் பிரைஸ் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். சரி, டீம் 1 பேர் என்ன? மேத்யூ. நல்லா சவுண்டாக சொல்லணும். டீம் 1, டீம் 2, டீம் 3. சவுண்ட் பார்த்தீங்களா? டீம் 3, டீம் 4. சரி, நம்ம இன்னைக்கு இது ஒரு 5 கேட்டகரிஸில் நம்ம விளையாட போகிறோம். சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டோரி டெல்லிங். சின்ன பசங்க என்ன பண்ணுவாங்க? ஸ்டோரி சொல்லுவாங்க. சரியா? நெக்ஸ்ட்டு குவிஸ், ரவுண்ட் 1 குவிஸ். தேர்ட் ஒன் கிராஸ்வேர்ட் பசில், கலரிங் அண்ட் ஃபைண்ட் த வே. சரியா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த் குவிஸ் 2, ரவுண்ட் 2. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் வில் பி கேம்ஸ். விளாடுவோம். ஒரே ஒரு கேம் தான் ஆனால். ஓகேயா இந்த வாட்டி? சரி, ரெடியா? ஃபர்ஸ்ட் மேத்யூ, ஸ்டோரி டெல்லிங். யோனா. தீர்க்கதரிசி. கிளாப் பண்ணுங்க இந்த குட்டி பிள்ளைக்கு. மேத்யூ. நெக்ஸ்ட் டீம் 2 இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதை நான் சாம் ஹெப்ரோனுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். சரியா? அதுக்கான மார்க்ஸ் ரெடியூஸ் ஆகும். அதை மறக்கக்கூடாது நீங்கள் எப்போவுமே. வாங்க. யோனா ஒரு தீர்க்கதரிசி. ஏசப்பா யோனாவை நினிவேக்கு போக சொன்னார். ஆனால் யோனா நினிவேக்கு போகாமல் தர்ஷீஷ்க்கு கப்பல் ஏறி போனார். கப்பலில் போகும்போது ஒரு பெரிய கொந்தளிப்பு உருவாச்சு. அதுக்கப்புறமா சீட்டு குலுக்கி போட்டாங்க. அதில் யோனா பேர் வந்தது. அதுக்கப்புறமா யோனாவை கடலில் தூக்கி போட்டாங்க. அப்போ ஏசப்பா ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தியிருந்தார். அந்த மீன் யோனாவை முழுங்கிச்சு. 3 நாள் யோனா மீன் வயிற்றுலேருந்து ஜெபம் பண்ணாங்க. அதுக்கப்புறமா ஏசப்பா அதை கேட்டுட்டு கரையில் யோனாவை கக்கிரு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா அந்த மீனும் கரையில் யோனாவை கக்குச்சு. சரி, நல்லா கிளாப் பண்ணுங்க சாம் ஹெப்ரோனுக்கு. வெரி குட். நெக்ஸ்ட் டீம் 3, லூக். சரி, ஓகே. முன்னாடி நின்னதுக்கு கிளாப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சாம்வேல், சாம்வேல். டீம் 4, ஜான். சரி, முன்னாடி நின்னதுக்கு கிளாப் பண்ணுங்க. முன்னாடி நின்னதுக்கெல்லாம் மார்க் கிடைக்காது உங்கள் டீமுக்கு. சரியா? ஸ்டோரி சொன்னால் மட்டும்தான் மார்க் உண்டு. சரி, நெக்ஸ்ட் குவிஸ் 1. இந்த குவிஸ் ரவுண்ட் யார் வேணாலும் பதில், அந்த டீமில் யார் வேணால் பதில் சொல்லலாம். உங்களோட பைபிள் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. பைபிள் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடணும். சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டீம் 1, மேத்யூ. யோனா டேஷ் என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும் என்று கர்த்தரிடம் கூறினான்.
உங்கள் டீமுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணி ஒருத்தர் கூட முன்னாடி வந்து கூட சொல்லலாம். ஜீவனை. ஓகே, மோர் ஆர்லெஸ் சிம்லராக இருக்கிறதுனால ஐ அக்ரி டு இட். ஓகேவா? இதில் பைபிள் வேர்டு வந்து பிராணனை அப்படின்னு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னோட கொஷின் வந்து யோனா டேஷ் என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும் என்று கர்த்தரிடம் கூறினான் பிராணனை. ஓகே, டீம் 1க்கு கிளாப் பண்ணலாமே. நெக்ஸ்ட் மார்க். சூரியன் உதித்த போது தேவன் டேஷ் காற்றை கட்டளையிட்டார். உஷ்ண கீழ்காற்றியா? உஷ்ண கீழ்காற்று. ஓகே, வெரி குட் ஆன்சர். உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். நெக்ஸ்ட் லுக். யோனா தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து டேஷ்க்கு போனான். இது வந்து காமனாக எல்லாருமே சொல்லலாம்னு சொல்லியிருக்கேன், ஆனால் நீங்கள் யோசிச்சு பதில் சொல்லுங்க. நினிவே. நினிவே இஸ் ராங் ஆன்சர். ஆன்சர் வந்து யோப்பாவுக்கு போனான். யோப்பா பைபிளில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யோப்பாவுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கப்பலில் ஏறி தர்ஷீஷுக்கு போவாங்க. சரியா? அதனால தான் ஈச் ஒரு வார்த்தையும் என்ன பண்ணணும், நல்லா கவனமாக படிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஜான். டீம் ஜான். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் டேஷ் வரவிட்டார். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் டேஷ் வரவிட்டார். கொந்தளிப்பே. ராங் ஆன்சர். ஆன்சர் வந்து பெருங்காற்றை. கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். ஓகே, நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து கிளாப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ரவுண்ட் யாருக்குன்னா சண்டே கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும். சண்டே கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவங்கவுங்க டீமில் இருக்கீங்க இல்லையா? சண்டே கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும். ஃபர்ஸ்ட் மேத்யூ டீம். நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாய் இருக்கும் என்று கூறியது யார்? யோனா. வெரி குட், கிளாப்ஸ். சண்டே கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வசனம் கொஸ்டின். சண்டே கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் தெரியும்னா வந்து சொல்லலாம். ஆமணக்கு செடியின் மேல் மிகவும் சந்தோஷப்பட்டது யார்? யோனா. யோனா, வெரி குட். நெக்ஸ்ட் ஆமணக்கு செடியை அரித்து போட்டது எது? 5th டைம் முடிச்சிட்டேன் நான். டைம் அப் சொல்லிடலாமா இல்லை ஏதாவது ஆன்சர் ட்ரை பண்ணுறீங்களா? ஏசப்பா. ராங் ஆன்சர். ஆமணக்கு செடியை அரித்து போட்டது பூச்சி. பூச்சி. ஓகேயா? ஆன்சர் ஜான். ஜான் டீமுக்கான கொஸ்டின். வெயில் தலையில் படுகிறதுனால் சோர்ந்து போனது யார்? யோனா. வெரி குட், கிளாப்ஸ். சரி, நெக்ஸ்ட் யார் வேணாலும் பதில் சொல்லலாம். யோனாவுக்கு எது மிகவும் விசனமாய் இருந்தது? ஐ மீன் மேத்யூ டீமுக்கான கொஸ்டின். யோனாவுக்கு எது மிகவும் விசனமாய் இருந்தது? நினிவேயே ஏசப்பா அழிக்காதது வந்து யோனாக்கு விசனமாக. வெரி குட், கரெக்ட் ஆன்சர். கர்த்தர் நினிவேக்கு தீங்கு செய்யாதிருந்தது யோனாவுக்கு விசனமாய் இருந்தது. சரியா? நெக்ஸ்ட் மார்க் டீமுக்கான கொஸ்டின். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாதது யார்? நினிவே மக்கள். வெரி குட், கரெக்ட் ஆன்சர். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாமல் இருந்தது நினிவேயின் மக்கள். சரியா? லூக் டீமுக்கான
கொஸ்டின், யோனாவின் தகப்பன் பெயர் என்ன? யோனாவின் தகப்பன் பெயர் என்ன? அமிதாயின். அமிதாயின். வெரி குட், கிளாப்ஸ். யோனாவின் தகப்பன் பெயர் அமித்தாய். ஜான்கான கொஸ்டின், டீம் ஜான். நீ எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ, யார் யாரிடம் கூறியது? ஏசப்பா வந்து யோனா கிட்ட சொன்னார். வெரி குட், கிளாப்ஸ். பழைய ஏற்பாடு காலத்தில் வந்து கர்த்தர் அப்படின்னு தான் இருக்கும், சரியா? ஆனாலும் அவங்க ஆன்சரை வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். கர்த்தர் யோனாவிடம் கூறியது, சரியா? நெக்ஸ்ட், நான் தேர்ட் ரவுண்ட் முடிஞ்சிடுச்சு. அடுத்தது ஃபோர்த் ரவுண்ட். மேத்யூ டீமுக்கான கொஸ்டின், நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த டேஷ் உள்ளவரும் டேஷ் மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். பொறுமையும் கிருபை. ராங் ஆன்சர், சாரி. இந்த கொஸ்டின் வந்து இந்த ரவுண்டு மட்டும் நான் பாஸ் பண்ணுறேன், சரியா? ஆனால் யாருக்கு தெரியுமா அவங்க மட்டும்தான் சொல்லணும், டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, சரியா? கிருபை உள்ளவரும் பொறுமை உள்ளவருமாய் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த டேஷ் உள்ளவரும். கிருபை உள்ளவரும் உள்ளவரும் டேஷ் மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன். பொறுமை இல்ல பெருமை. Half answer is correct. Okay, first one கிருபை, second answer வந்து தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். Okay, big claps to ஜான்சி. யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய டேஷ்க்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு டேஷ் செடியை முளைக்க கட்டளையிட்டார். ஃபிஃப்த் டைம், தீங்குக்கு ஆமணக்கு செடி. யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய டேஷ்க்கு நீங்களாக்கவும். தீங்குக்கு சரி, தேவனாகிய கர்த்தர் ஒரு டேஷ் செடியை முளைக்க கட்டளையிட்டார். ஆமணக்கு. இந்த டீம் கூட half answer correct. ஃபர்ஸ்ட் ஒன், யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மனமடிவுக்கு, ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர், நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டார். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் லூக். யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்துக்கு டேஷ் போய் அங்கே தனக்கு ஒரு டேஷ் போட்டான். நகரத்துக்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு கூடாரத்தை போட்டான். சரி, ஓகே, ஆன்சர் இஸ் கரெக்ட். நான் ஆன்சர் சொல்கிறேன். யோனா, கிளாப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா? செகண்ட் டைமா? ஓகே, வெரி குட். யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டான். ஓகேயா? ஜான் டீம்க்குமா இந்த கொஸ்டின். டீம் 4, என் ஆத்துமா என்னில் டேஷ் போகையில் டேஷ் நினைத்தேன். தேர்ட் டைம் ரீட் அவுட் பண்ண போகிறேன். என் ஆத்துமா என்னில் டேஷ் போகையில் டேஷ் நினைத்தேன். ஃபோர்த் டைம், என் ஆத்துமா என்னில் டேஷ் போகையில் டேஷ் நினைத்தேன். லாஸ்ட் டைம் ரீட் அவுட் பண்ண போகிறேன். என் ஆத்துமா என்னில் டேஷ் போகையில் டேஷ் நினைத்தேன். பாஸ். மேத்யூ டீம், மேத்யூ, மார்க், லூக் 3 பேருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. டக்குன்னு சொல்லணும். அக்கா 5 கவுண்ட் பண்ணுவேன். 1 2
என் ஆத்துமா என்னில் துவண்டு போகையில் கர்த்தரை நினைத்தேன். half answer correct. first one answer வந்து என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். தோய்ந்து போகையில். ஓகே, வெரி குட். பார்ட்டிசிபேட் பண்ண 4 டீமுமே வந்து நல்லா கிளாப் பண்ணி என்கரேஜ் பண்ணிக்கோங்க. வெரி குட். நெக்ஸ்ட் இப்போ கேஜி பசங்களுக்கு நாங்கள் வந்து கலரிங் கொடுப்போம். அடுத்தது ஸ்கூல் கோயர்ஸ்க்கு வந்து ஃபைண்ட் த வே. நெக்ஸ்ட் உங்களுக்கு மற்ற பிள்ளைங்களுக்கு வந்து கிராஸ்வேர்ட் பசில். சரியா? இதில் வந்து நீங்கள் உங்கள் குட்டி பிள்ளைங்களையும் நீங்கள் கைட் பண்ணலாம், ஆனால் நீங்கள் வந்து வாங்கி கலர் பண்ணக்கூடாது. சரியா? அந்த குட்டீஸ் வந்து க்ரையான்ஸ் எல்லாமே நான் தருவேன். க்ரையான்ஸ் எல்லாமே தருவேன். இப்படி அடி, இதுக்கு இந்த கலர் அடி அப்படின்னு நீ சொல்லலாம். நீங்கள் சரியா கைட் பண்ணலாம் பசங்களை. ஐயோ நீ சரியாகவே அடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கி என்ன பண்ணக்கூடாது, கலர் பண்ணக்கூடாது. அதில் வந்து அந்த அவுட்லைனில் வெளியில் போகிறது, அப்புறம் ஸ்கிரிபிள் பண்ணுறது, அந்த மாதிரி இருக்கிறதுக்கெலாம் வந்து மார்க் மைனஸ் பண்ணிடுவாங்கக்கா. சரியா? ரெடி? மேத்யூ டீமில் வந்து வாங்கிக்கோங்க. யார் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணி கொண்டு வரீங்களோ அவங்களுக்கு தான். சரியா? மார்க், லூக். கீழே கீழே உட்காந்துக்கோங்க. இதை வந்து சாம்வெல் கலர் பண்ணணும். எல் சாம்வெல். நான் ஆடி பாடி மகிழுவேன், நான் ஆடி பாடி மகிழுவேன், என் பாவம் நீங்கிற்றேன், என் இயேசு ரத்தமே விடுதலையதே, என் பாவம் புரண்டோடி, என் பாவம் உருண்டோடி, அது புரண்டு உருண்டு ஓடி மறைந்து போனதே. நான் ஆடி பாடி மகிழுவேன், நான் ஆடி பாடி மகிழுவேன், நான் ஆடி பாடி மகிழுவேன், என் பாவம் நீங்கிற்றேன், என் இயேசு ரத்தமே விடுதலையதே, என் பாவம் உருண்டோடி, என் பாவம் உருண்டோடி, அது புரண்டு உருண்டு ஓடி மறைந்து போனதே. இயேசுவின் பின்னே போவோம், சாத்தானை எதிர்த்து போராடுவோம், இயேசுவின் நாமத்தில் ஜெயம் பெறுவோம். முடிச்சவங்க வசந்தா சிஸ்டர் கிட்ட வந்து கொடுக்கணும். இங்க நிறைய இடத்துல நிறைய பிக்சர்ஸ்லாம் போட்டுட்டாங்க, உங்களுக்கு தெரியுதா? இங்க ஒரு சால்ட் இருக்குது, அங்க ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு மாதிரி சோகமா உட்காந்துருக்கு பாடிட்டே. செகண்ட் ஃபர்ஸ்ட் டீம் வந்து லூக் டீம் முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் யாரு டீம் வர போறீங்க பாருங்க. எஸ் Second team, John team. Third, who's going to be third? Come on. Third team is Mark. Very good. Give a big round of applause. Fourth team is Matthew team. Very good. First question. யோனா புத்தகத்தில்
எத்தனை வசனங்கள் உள்ளன? ஆப்ஷன் நான் தருவேன், வெயிட் பண்ணு. சரி, ஆன்சரு 48. வெரி குட், கிளாப்ஸ். யோனா புத்தகத்தில் எத்தனை வசனங்கள் உள்ளன? டோட்டலா 48. ஓகேவா? இதுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் உண்டு. ஓ, அங்கே தெரியுதா ஆப்ஷன்ஸு ஸ்க்ரீனில்? சரி, நான் கொஸ்டின் ரீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஓடி வரணும், சரியா? ஆப்ஷன்ஸ் எல்லாம் ரீட் அவுட் பண்ணதுக்கப்புறம் ஓடிவாங்க. செகண்ட் கொஸ்டின் இருக்குது, ஆனாலும் நம்மளுக்கு இங்கே தெரியணும்ல. யோனா புத்தகத்தில் பெரிய அதிகாரம் எது? ஆப்ஷன் ஏ 1, ஆப்ஷன் பி 2, ஆப்ஷன் சி 3, 4. 1. Very good, correct answer. Third question. மாலுமிகள் யோனாவிடம் எத்தனை கேள்விகளை கேட்டார்கள்? ஆப்ஷன் ஏ 1, ஆப்ஷன் பி 2, ஆப்ஷன் சி 5, ஆப்ஷன் டி 4. 2. ஆன்சர் தப்பு. தெரியும்னா வந்து சொல்லலாம், மார்க் கொடுக்க மாட்டோம். மார்க் கொடுக்க மாட்டீங்களா? 4. வெரி குட். மாலுமிகள் யோனாவிடம் 4 கேள்விகளை கேட்டார்கள், சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின். நினிவேயில் எத்தனை பேருக்கும் அதிகமான மனுஷர்கள் இருந்தார்கள்? ஆப்ஷன் ஏ 1,21,000, ஆப்ஷன் பி 1,20,000, ஆப்ஷன் சி 1,41,000, ஆப்ஷன் டி 1,40,000. 1,40,000. ஆன்சர் கரெக்டா? அவங்க வந்து 1,40,000 சொன்னாங்க. ஆன்சர் கரெக்டா? நீங்க தான் சொல்லணும்னு சொல்லக்கூடாது. சரி, எந்த டீம் அடுத்து வந்து பிரஸ் பண்றீங்களோ உங்களுக்கு half mark. 1,20,000. வெரி குட். அம்மா அதே டீம். ஆமா, மார்க் இல்லைம்மா. இது வந்து பாஸ் கொஸ்டின். ஆமா, இது வந்து பாஸ் கொஸ்டின். அடுத்த டீம் தான் வரணும், ஒரு விடுகதை மாதிரி. ஆமா, நான் ஆணையிட்டால் நீ செய்ய வேண்டும், நான் யார்? நான் ஆணையிட்டால் நீ செய்ய வேண்டும், நான் யார்? கடவுள். வெரி குட், கர்த்தர். செகண்ட் ஒன். பிரயாசப்படாமல் வளர்க்காமல் இரவிலே முளைத்து இரவிலே அழிந்தேன், நான் யார்? மைக் தந்ததுக்கப்புறம் சொல்லுங்க. ஆமணக்கு செடி. வெரி குட். பிரயாசப்படாமல் வளர்க்காமல் இரவிலே முளைத்து இரவிலே அழிந்தது ஆமணக்கு செடி. தேர்ட் ஒன். லிசன், கவனிங்க. கட்டளை வந்தது, விழுங்கினேன், கக்கினேன், நான் யார்? மீன். வெரி குட். கட்டளை வந்தது, விழுங்கினேன், கக்கினேன், நான் யார்? மீன். நெக்ஸ்ட், ஃபோர்த் கொஸ்டின். கொஸ்டின் வாசிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் வரணும் எல்லாருக்குமே. கொஸ்டின் முடிச்சதுக்கு அப்புறமா தெரியும்னா குடுகுடுன்னு ஓடிவாங்க, சரியா? ஆபத்தில் இருந்தோம், கேள்வி கேட்டோம், தப்பித்து கொண்டோம், நாங்கள் யார்? கப்பல்ல இருந்தவங்க. கப்பல்ல இருந்தவங்க. வெரி குட், கிளாப்ஸ். கப்பலில் இருந்த ஜனங்கள். ஆபத்தில் இருந்தோம், கேள்வி கேட்டோம், தப்பித்து கொண்டோம், நாங்கள் யார்? கப்பலில் இருந்த ஜனங்களும் மாலுமிகளும். நெக்ஸ்ட் ஒன், இன்ட்ரெஸ்டிங் ஒன். மிஸ்ஸிங் லெட்டர்ஸ்.
ஓகேயா? மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் இதுவும் வந்து யாருக்கு தெரியுமோ ஓடி வந்து பம்ப் பண்ணும். சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து டிஸ்ப்ளே பண்ணுப்பா. ஃபர்ஸ்ட் ஒன், கி டேஷ் இட் டேஷ் இட் டேஷ் இல். கீழ்த்தட்டில். Very good, claps. Second question, ka dash pa dash ka dash ir. கப்பல்காரர். Very good. Kapparkarar. Okay, third one, e dash it dash ip dash e dash it dash ip dash. ரட்சிப்பு. Very good, ratship. Next, last question. Okay, last question. இதோட quiz முடிஞ்சிருச்சு. சரியா? செகண்ட் ரவுண்ட் குவிஸும் முடிஞ்சிருச்சு. லாஸ்ட் டேஷ். ஓகே, நா டேஷ் பா டேஷ் நா டேஷ். போய் உட்காருங்க. உட்கார்ந்துட்டு வந்து பம்ப் பண்ணுங்க. போங்க. நா டேஷ் பா டேஷ் நா டேஷ். 40 நாள். வெரி குட். 40 நாள். இதான் நிதானம். வாழ்க்கையில் எது ரொம்ப முக்கியம் அதை இன்னைக்கு நல்லா கற்றுப்பீங்க. சரியா? ரெடியா? ரெடி? அப்புறம் இங்கே கவனிங்க. இப்படி அரேஞ்ச் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு ஆள் வருவாங்க பற்றியா? அதில் நீங்கள் உங்கள் டீமில் யார் வேணாலும் வந்து இப்படி அலைன் பண்ணலாம். சரியா? இப்படி அடுக்கி இப்படி எல்லா கப்பையும் எடுத்து இப்படி அடுக்கி நீட்டாக வைக்கணும். சொன்ன ரெடி ஸ்டார்ட். நிறைய இடத்துல நிறைய பிக்சர்ஸ்லாம் போட்டுருக்காங்க, உங்களுக்கு தெரியுமா? டீம் ஜான் தான் வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டீம் லூக் வந்து ஒன்று கீழே வச்சுட்டாங்க, அதனால் கீழே விழுந்துருச்சு. ஓகேவா? ஸோ டிஸ்குவாலிஃபைட். நெக்ஸ்ட் வந்து டீம் மார்க் ஹேஸ் கம்ப்ளீட்டட். ஸோ டீம் ஜான் அண்ட் டீம் மார்க். ஃபர்ஸ்ட் ஜான், செகண்ட் மார்க். ஓகே, வெரி குட். கிளாப்ஸ். நல்லா கிளாப் பண்ணிடுங்க. சரி, இப்போ எல்லாருமே என்ஜாய் பண்ணீங்களா? ஒரே ஒரு பாட்டு பாடி முடிச்சிடலாமா? ரெடி, ஆல் ஸ்டாண்ட். எவ்ரி சிங்கிள் செல் தெரியுமா? நல்லா தெரியும்ல. ஜெமி அக்கா வந்து சரி பாடுங்க. ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. Every single cell in my body is happy. Every single cell in my body is good. Every single cell in my body is happy. Every single cell in my body is good. I thank you, Lord. I feel so good. For every single cell in my body is good.
I thank you, Lord. I feel so good. For every single cell in my body is good. Again. Every single cell in my body is happy. Every single cell in my body is good. Every single cell in my body is happy. Every single cell in my body is good. I thank you, Lord. I feel so good. For every single cell in my body is good. I thank you, Lord. I feel so good. For every single cell in my body is good. Every single cell in my body is happy. Every single cell in my body is good. Every single cell in my body is happy. Single cell in my body is good. I thank you, Lord. I feel so good. For every single cell in my body is good. I thank you, Lord. I feel so good. For every single cell in my body is good. Hallelujah. Sound pathliye. Hallelujah. Okay, prayer. Vasanta sister வாங்க. ஜெபம் ஜெபம்னு என்ன செய்யணும்? முட்டி போட்டு கை குப்பி கண்ணை மூடுங்க. ஜெபம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. அப்பா, இந்த வேலையில் தகப்பனே அப்பா, பிள்ளைகளுக்கு குவிஸ் ப்ரோக்ராம் பண்ண கிருபை செய்தீங்களே, எமக்கு நன்றி ஏசப்பா. அப்பா, இதன் மூலமாக பிள்ளைகள் வாழ்க்கையிலே தகப்பனே அப்பா, பிள்ளைகள் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளணும் ஏசப்பா. உமக்கு ஆண்டவரே பிரகாசிக்கிற ஒரு ஆண்டவரே ஒரு அனுபவத்தை பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீங்கள் கற்றுக் கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களே கர்த்தாவே அநேக நாட்களில் கூட கர்த்தாவே அப்பா ஆண்டவரே இன்னும் வரக்கிற காலங்களிலும் தகப்பனே அந்த ப்ரோக்ராமிலே நல்லபடியாய் நடக்க ஆண்டவரே புதிய புதிய காரியங்களை பிள்ளைகள் கற்றுக்கொள்ள அநேக பிள்ளைகள் ஆண்டவரே இந்த இடத்தில் பங்கு பெற என் தேவன் கிருபை செய்ய முடியாய் ஜெபிக்கிறோம். நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. துதி கன மகிமை உமக்கு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.